கர்த்தர் துதிக்க வைத்தார், பாட வைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के नाम की महिमा हो। परमेश्वर ने स्तुति करने के लिए हमें अनुग्रह किया और गीत गाने के लिए अनुग्रह किया। நாட்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனத்தை தியானிப்போமாக. आज के दिन परमेश्वर ने दिए वचन को ध्यान करेंगे। பூமியில் நாம் எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருப்போம், வந்திருப்போம். பூமியில் எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருப்போம், வந்திருப்போம். ये धरती पे हम कितने ही जो मैरिज फंक्शन में गए हैं, आए हैं। ஆனால் இங்கே ஒரு கல்யாணத்தை குறித்து பேசப்பட்டிருக்கு. लेकिन यहाँ पे जो एक विवाह समारोह के बारे में बताया गया है, ஏன் அது கல்யாணம் என்று சொல்லப்பட்டிருக்கு? क्यों उसे एक विवाह समारोह करके बोला गया है? அதனுடைய முழு ரகசியம் என்ன? उसकी जो रहस्य बात क्या है? வேறு கல்யாணம் என்று சொல்லப்பட்டாலும் கூட विवाह करके बोला गया तो भी அதில் ஒரு பரலோகத்தை ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கு. वो स्वर्गराज की तुलना में कहा गया है। அதை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளை சத்தியத்துக்கு நேராய் வழி நடத்துவாராக. उसे हम ध्यान करते समय परमेश्वर हमें जो है सत्य वचन की ओर मार्गदर्शन करे। தியானிக்க வேண்டிய சத்தியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ध्यान करने वाले जो वचन को हम देखेंगे। மத்தேயு 22 அதிகாரம், मत्ती उसका 22वां अधिकार, முதல் வசனம். पहला वचन मैथ्यू 22:1। மத்தேயு 22 அதிகாரம். இயேசு மறுபடியும் அவரோடு ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோகராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரனை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறொரு ஊழியக்காரனை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகள் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. போதும். ஹல்லேலூயா, हालेलुया। ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்து கொப்பா இருக்கு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. एक राजा अपने पुत्र के लिए विवाह का जो कार्यक्रम वो करता है। அப்போ அந்த கல்யாணத்துக்கு பேர் என்ன பேரு? वो जो विवाह समारोह को ऐसा क्या नाम दिया है? பூமியில் இப்போ நான் ஒரு திருமணம் வச்சிருந்தோம்னா நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, நம்ம அன்பையா கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம், ऐसे இல்லையா? धरती पे हम ऐसे कहेंगे कि अनभैया என்ன அல்மேசையா வீட்டில் ஒரு கல்யாணம் நினைச்சுன்னா நிச்சயம் எங்கே போகிறோன்னு கேட்டேன்னு சொல்லுவோம், அல்மேசையா கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி தானே? ऐसे अय्या के घर में जा रहे हैं, बोले अय्या के घर में जा रहे हैं। இது பூமியில் நடக்கிற கல்யாணம். அதை நீங்களும் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கோம், போயிருக்கிறோம், வருகிறோம், இது வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா இருக்குது. ஆனால் लेकिन இங்கே சொல்லப்பட்ட இந்த கல்யாணம், இந்த விருந்து, यहाँ पे जो बताया गया जो विवाह, இது எதுக்கு அடையாளமா இருக்கு? ये किसका जो चिन्ह है? பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளமா இருக்கு. स्वर्ग राज का जो है चिन्ह है। அல்லேலூயா, हालेलुया। சரி, இந்த கல்யாணத்துக்கு பேர் என்ன பேரு? ये विवाह का जो है इसमें क्या नाम था? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம். मेमने का विवाह करके इसको नाम था। வெளிப்படுத்தின விசேஷம் ஆதாரத்தோடு பார்ப்போமே. 19 அதிகாரம், प्रकाशित वाक्य 19 अधिकार, 9 वசனம். उसका 9वां वचन। அல்லேலூயா, हालेलुया। ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். मेमने के घर के विवाह के लिए बुलाया गया जो है वो धन्य है। அல்லேலூயா, हालेलुया। அதே அதிகாரத்தில் 7 வசனத்தை வாசிப்போம். वही अधिकार में 7 पढ़े। யாரார் ஒருத்தர் வாசி. அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. இதுல ஒரு காரியத்தை நாம் எல்லாரும் ஆழமா அறிய வேண்டியிருக்கு. एक कार्य को गहराई से हम जानना है। அவருடைய மனைவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. उनकी जो पत्नी करके कहा गया है। மனைவினா யாருக்கு மனைவி? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? जो दुल्हन करके எஸ், கரெக்ட். वो कलीसिया करके कहा जाता है। அவர்னா யாரு? அவருக்கு பேர் என்ன பேரு? ரைட்டு, மணவாளன். சரியா? ஆட்டுக்குட்டி கல்யாணம். இது கல்யாண நேரத்தில் அவர் ஆட்டுக்குட்டி
அங்கே வந்து நிற்காரு. சரியா? वहाँ पे सब दुल्हा करके कहा जाता है. சரி, இப்போ அவரை என்ன சொல்லப்பட்டிருக்கு படிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஆ அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆ ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. ஆ அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சோதரம். அல்லேலூயா. Hallelujah. இப்போ அவருடைய கல்யாணம் வந்தது அப்படின்னு சொல்லும்போது अब उनका विवाह आया करके जब कहते हैं, என்ன எதை குறிக்கிறதுனா, அவருக்கா கல்யாணம் வரப்போகுது, இயேசு கிறிஸ்து திருமணம் முடிக்கலையே. எப்படி? அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு கல்யாணம் நீங்களும் நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வைங்களேன், அடுத்த மாதம் நடக்க போகுது. அப்போ நாளானது கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். அல்லேலூயா, சோத்திரம். அது அந்த கல்யாணத்துக்குரிய நாள் நெருங்க என்ன செய்தோம், கிட்ட போகிறோம். அப்படி தானே? நெருங்க அந்த நாளானது அப்படி தானே? நெருங்க அது கிட்ட வரும். அப்படி தானே? ஒரு உதாரணத்துக்கு அதே போல் அவருடைய வருகை நாளானது இந்த கல்யாண நாள் நெருங்குவது போல அவருடைய வருகை நாளானது கிட்ட நெருங்கி வருது. அந்த திருமண நாளானது ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் நெருங்கி வந்தாச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ஆகவே அந்த ஆட்டுக்குட்டியானவரை, அந்த மணவாளனை, சபையாகிய நாம் மணவாட்டி அந்த மணவாளனை சந்திக்க நீங்களும் நானும் புறப்பட வேண்டிய நாட்கள் காலகட்டத்தில் இப்போ இருக்கிறோம் என்பதற்கு தான் இந்த காரியத்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. जैसे जो विवाह का जो दिन जो नजदीक आता है, हालेलुया, उसके लिए तैयार होते हैं, वैसे ही जो है அப்போ அந்த நாட்கள் இப்போ அடுத்த மாதம் ஒரு 10 மே மாதம் ஒரு 10ஆம் தேதி திருமணம்னு வைங்களேன். நல்ல ஒரு ஊழியக்காரர் வீட்டில்னு வைங்களேன், நம்மளே வச்சுக்கிடுவோம். मई 10 तारीख को எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு. அல்லேலூயா. हालेलुया. அப்போ என்ன செய்வோம், நாள் நெருங்கிட்டு நெருங்க என்ன செய்வோம், அதை குறித்து யோசிப்போம். அதுக்கு உண்டான ஆயத்தத்தை நோக்கி நம்ம பயணிப்போம். என்னட்டு பயணிப்போவ, என்ன கிஃப்ட் வாங்க, ஐயா வீட்டுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நம்ம அதுக்கு உண்டான யோசித்து ஆயத்த நிலை இருந்தால் தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், ஆயத்தப்பட அந்த காரியத்தை செய்ய முடியும். அதை குறித்து என்னமோ சிந்தையோ கவலையோ யோசனை இல்லாமல் இருந்தீங்களே, அதை மிஸ் பண்ணிடுவோம். நாள் எப்போ வந்தது கூட தெரியாது. அதுக்கப்புறம் ஐயோ கல்யாணம் முடிஞ்சு போச்சோ என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம், மிஸ் பண்ணி நிலையில் இருப்போம். அப்படி தானே? அதே போல் அப்போ என்ன செய்வோம், அந்த கல்யாண நாளுக்கு பூமியில் நடக்க வேண்டிய அந்த கல்யாண நாட்களுக்கு நீங்கள் நானும் எப்படி ஞாபகப்படுத்தி அதை மனதில் வைத்து அந்த டேட்டு அந்த மாதத்தை மறந்து போனாலும் மற்றவர்கிட்ட கேட்டு எப்போ என்ன கிழமை எந்த நாள் பசு விட்டுருக்காங்களா, எப்படி என்ன நாங்கள் தான் பிடிச்சி வரணுமா, இதெல்லாம் யோசித்து கேட்கும் இல்லையா? ஏன்னா அங்கே போவதுக்கு உண்டான அந்த வாஞ்சியின் அடிப்படையில். அப்போ பூமிக்குரிய அந்த திருமண வீட்டுக்கு போகிறதுக்கு நம்ம என்ன செய்தோம், ஆயத்தப்படுதோம் இல்லையா? யாரும் அதை மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா கல்யாணத்துக்குரிய நாள் ஒரு சந்தோஷத்துக்குரிய நாள். அதனால் யாரும் கூடுமான அளவுக்கு அதை மிஸ் பண்ணுவதே கிடையாது. அல்லேலூயா. அப்போ அதே போல தான் இந்த கல்யாண வீட்டை நீங்களும் நானும் மிஸ் பண்ணாதபடி மணவாளனை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கிறோம். அல்லேலூயா. இது பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்குது. அல்லேலூயா. சரி, அப்போது அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர்கள் போகும்போது அவர்களுடைய தகுதி, அவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கணும் என்பதை குறித்து ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த தகுதி ஆன காரியத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டதை வாசிப்போம். எடுங்க. Isaiah 61:10. ஹல்லேலூயா. ஆமென். ரட்சிப்பின் வஸ்திரத்தை யாரு கொடுத்தினாரா சொல்லுங்க. யாரு? அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட போது, நான் ரட்சிக்கப்படும் போது அந்த நாளில் தான் அது நடைபெறுது. போத்திட்டாரு கர்த்தர் நமக்கு அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அன்னைக்கே உடுத்தப்பட்டாச்சு. எப்படி ஞானஸ்தானம் எடுத்துட்டு எந்திரிக்க வரும்போது
चलो ஹல்லேலூயா. हालेलुया। ஞானஸ்தானம் எடுத்துட்டு நாம் வரும்போதே அன்றைய தினம் ஞானஸ்தானம் எடுத்த அத்தனை பேருக்கும் ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் தேவனால் போத்தப்பட்டிருக்கிறது. जिस दिन बपतिस्मा लिया उसी दिन जो है उद्धार का वस्त्र जो हमें दिया गया है, அதுக்கு பெயர் ரட்சிப்பின் வஸ்திரம். उसी का नाम जो है उद्धार का वस्त्र। ஹல்லேலூயா. हालेलुया। பரலோகத்துக்கு நாம் போவதற்கு முன்பாக இந்த தகுதி, இந்த வஸ்திரம் உடையவர்களாய் அந்த வஸ்திரத்தை கரை தர இல்லாமல் தூய்மையாய் கர்த்தருடைய கல்யாண நாள் வரைக்கும் யார் தங்களை பாதுகாத்து ஆயத்தமா புறப்பட்டு போனார்களோ அவர்கள்தான் அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்குள் பிரவேசிக்க முடியும். स्वर्ग राज्य में जाने से पहले जो दिया गया वस्त्र है बेदाग जो रखेगा वही जो है स्वर्ग राज्य में जाने के लिए योग्य होगा। ஹல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 132:16 வாசிங்க. भजन संहिता 132 15 को पढ़ेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரட்சிப்பை உடுத்துவேன் ஆசாரி. जो उद्धार को जो पहने हैं, இது ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு. ये उद्धार के वस्त्र के बारे में कहा गया है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த அனுதினமும் நம்மை அணிந்து கொள்ளுகிற இந்த வஸ்திரம் அழுக்காவும் அதை துவைக்கவும் திரும்ப கலத்தவும் இது இல்லை, இதுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. हम जो वस्त्र पहनते हैं वो तो धोना पड़ेगा, लेकिन ये वो वस्त्र नहीं है उद्धार அது का जो கரைத்தர இல்லாமல் இருக்க வேண்டும். बिना दाग के होना चाहिए, கரைத்தர இல்லாமல் बेदाग होना चाहिए, தூய்மையாய் இருக்க வேண்டும். एकदम साफ और सुथरा होना चाहिए। அதனால தான் பிரசங்கி 9:8 வாசிங்க. அந்த வஸ்திரத்தினுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும்? ஹல்லேலூயா. हालेलुया। உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெண்மையாகவும் तेरे वस्त्र हमेशा जो है साफ है, உன் தலைக்கு எண்ணெய் அபிஷேக நிறைவு. और तेरे सर के लिए जो है जो अभिषेक होगा। வஸ்திரம் தூய்மை பரிசுத்தம். वस्त्र जो है साफ और पवित्र है। ஹல்லேலூயா. இந்த ரெண்டும் உனக்குள்ள இருக்கணும். ये दोनों जो है हमें होना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்பதான் அந்நாட்களிலே தகுதியுள்ளவர்களை நாம காணப்படுவோம் மணமகனுக்கு முன்பாக. तभी जो है हम योग्य लोगों में पाए जाएंगे। சரி, இப்போ இந்த எண்ணெய் அபிஷேகம் என்று சொன்னோம்ல, जो तेल का जो अभिषेक जो बोला இத था, ஆதாரத்தோட பார்க்கணுமா? इसे आधार से अब देखना है तो மேலோட்டமா சொன்னா நடக்காது. और ऊपर की बात बोलना नहीं, ஆதாரத்தோட பார்க்கணுமா? आधार के साथ अगर देखना है। ஹல்லேலூயா. हालेलुया। லேவியராகமம் 21 लेवियों की पुस्तक का 21 अधिकार 12 வாசிப்போம். उसको 12 को पढ़ेगी। लेविट அங்க ஹல்லேலூயா. हालेलुया। அவனுடைய படிங்க, தேவனுடைய தைலம் கிரீடம். ஹல்லேலூயா. हालेलुया। இது ஒவ்வொருத்தர் மேல இருக்கு. ये हर एक के ऊपर है। ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலும் இது இருக்கு. उद्धार पाए परमेश्वर के बच्चे सबके ऊपर है। ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் நாம் ஒவ்வொருவரும் போத்தப்பட்டிருக்கிறோம். उद्धार के वस्त्र से हर एक ढका हुआ है। இது கரை தர இல்லாமல் கர்த்தருடைய நாளிலே ये जो है बेदाग और परमेश्वर के दिन के लिए யார் அதை பாதுகாத்தவர்களாய் அவருக்கு முன்னே செல்லுகிறார்களோ जो उसे संभाल के उनके सामने चलता है, அவர்கள்தான் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண வீட்டுக்குள்ள போக முடியும். वही जो है मेमने के हालेलुया। प्रवेश कर पाएगा। சும்மா இங்க பொசுக்குன்னு போயிட்டு எப்படி தூக்குச்சட்டி எடுத்துட்டு எப்படி ரசம் சாம்பார் கூட்டி அள்ளிட்டு வந்த மாதிரி அங்க போகவே முடியாது. ऐसे यूं ही ऐसे ஹல்லேலூயா. हालेलुया। இந்த கல்யாணத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது வேற சொல்லிக்கிட்டு இருக்குது. ये एक दूसरा இது विवाह, பரலோக ராஜ்யத்தை குறித்து. ये स्वर्ग राज्य के बारे में। ஹல்லேலூயா. हालेलुया। அங்க எந்த எதிர்பார்ப்போடும் போக முடியாது. वहां पे कोई अपेक्षा करके नहीं जा सकता है। உங்களை கொண்டு போற நோக்கமே जो वहां जाने का उद्देश्य ஏற்கனவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் பரலோக தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த கூட்டத்தோடு கூட இணைந்து நாமும் அங்க பிதாவை துதிப்பதற்குத்தான் நம்மளை கொண்டு போகிறார். जैसे स्वर्ग राज्य में इस्राएल का परमेश्वर पवित्र है कहते हैं, वही हम स्तुति करने के लिए हमें भी वहां जाना है। பிதாவை துதிக்கக்கூடியவர்கள் அழுக்கோடு கரைத்தரையோடு இருந்தால் தகுதியை இழந்து போகும். जो पिता की स्तुति करेंगे लेकिन उनका वस्त्र अगर मैला होगा तो योग्य नहीं होगा। பிதாவாகிய தேவனை துதிக்கக்கூடியவர்கள் அழுக்கோடு கரையோடு இருந்தால் தகுதியை இழந்து போகும். जो पिता की स्तुति करेंगे लेकिन उनका वस्त्र हालेलुया। योग्य नहीं होंगे। ஆமென். அதனால தான்
சகரியா 3:3 யோசுவாங்கிற ஒரு பக்தனை பார்த்து தேவன் சொல்லும் காரியத்தை பாருங்கள். உன் வஸ்திரம் அழுக்காய் இருக்கு, அதை கலத்தி போடு. பார்த்தீங்களா? யாரு? யோசுவா எப்படி இருந்தான்? அழுக்கு வஸ்திரத்தோடு கூட இருந்தான். அதை என்ன சொன்னாரு? கலத்தும்படி. அதை ऐसे योशुआ के वस्त्र जो है वो मैले थे. வாசிங்க திரும்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போதும் போதும் போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருக்கு தெரியுது, இப்போ அவருடைய சமூகத்தில் ஊழியக்காரர்கள் நாங்கள் முதற்கொண்டு, விசுவாசியாகிய நீங்கள் முதல் கொண்டு, கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் எந்த நிலைப்பாட்டில், எந்த சிந்தை உள்ளவர்களாய், எந்த எண்ணமுடையவர்களாய் இப்போ அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம், சிந்தித்து கொண்டிருக்கிறோம். பரலோகம் கவனித்து கொண்டிருப்பது. ஹல்லேலூயா. அப்போ இங்கேயே பரலோகம் உற்று நோக்கி கவனிக்கிறதா இருக்கிறது என்றால், यहीं पे जो स्वर्ग राज्य हमें देखता है, तो பரலோக ராஜ்யம் அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. तो स्वर्ग राज्य में ऐसा दूसरी बात नहीं है. ஹல்லேலூயா, हालेलुया. அதனால தான் நம்மளுக்கு எச்சரிப்போடு கூட கர்த்தருடைய வார்த்தை கொண்டு தாசர்கள் மூலமாய் கர்த்தர் பேசி நமக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. चेतावनी के साथ परमेश्वर के दास जो है बात. அப்போ ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டை நாம் என்ன செய்ய போறோம்? சந்திக்க போகிறோம். मेमने के घर का जो विवाह जो हम देखने वाले, அது பரலோக ராஜ்யம். वो स्वर्ग का राज्य है. ஹல்லேலூயா, हालेलुया. அப்போ அங்க ஒரு சிலர் இந்த அதுக்கு வேண்டிய ஆயத்தம் இல்லாமல் கரைத்தரையோடு சென்றவர்களை அங்க கர்த்தர், அங்க மணவாளன் அந்த வீட்டில் நிற்பாராம். அப்போ கவனித்து கொண்டே இருக்கிறாராம். எப்படி கவனிக்கிறார்கள்? ஐயோ, அதை வாசிங்க. அதை மத்தேயு 22:12 என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஐயோ, இந்த வஸ்திரம் இல்லாமல் இவன் எப்படி வந்தான்? மத்தேயு 22. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? கல்யாண வஸ்திரம் இல்லாதவன் எப்படி வந்த? அப்ப கல்யாணத்துக்குன்னு ஒரு வஸ்திரம் இருக்கு. இப்போ ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமாகக்கூடிய பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த கல்யாண நாளுக்கென்று பெண்ணுக்கு ஒரு புடவை இருக்குமா இல்லையா? जैसे विवाह के लिए जो है பட்டுச்சேலை இருக்குமா இல்லையா? அது அந்த கல்யாணத்துக்குன்னு விசேஷமா எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த கல்யாண நாளில் தான் அதை கட்டுவாங்க, அப்படிதானே? அப்படி மீட்கப்படும் நாளுக்கென்று, நீங்களும் நானும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரும் நாம் மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்களும் நாங்களும் தேவனால் அணிந்திருக்கிற அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அந்த நாளிலே, அந்த நாள் என்றால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து நாளிலே கரைத்தரை இல்லாமல் நீங்கள் நானும் காணப்பட்டால் தப்பிச்சோம். उस दिन के लिए जो हम बेदाग पाएंगे तो हम विवाह में. காணப்படாவிட்டால், अगर इसे नहीं होगा तो அங்கே காணப்படாதவர்களா இருந்தவர்களுக்கு என்ன அங்க கதி பாருங்க. அதே வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 13ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே மத்தேயு 22:13. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, हालेलुया. பாத்தீங்களா? போனது எல்லாரும் போனாங்க, विवाह में सब लोग गए, அழைக்கப்பட்டவர் எல்லாரும் போனாங்க. और जो न्योता दिया गया था सब गए. ஆனால் அதுக்கு தகுதி இல்லாதவர்களை கர்த்தர் எங்க கொண்டாராம்? எங்க தள்ளினாராம்? புறம்பான. அது நரகமா? நரகம். இதுதான் நடக்கும் கடைசி காலத்துல. लेकिन जो योग नहीं थे वो ஹல்லேலூயா. निकल दिए गए. அப்ப அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள். तुझे जो दिया गया उद्धार का जो वस्त्र है காத்துக்கொள், பரிசுத்தமாய் காத்துக்கொள். उसको पवित्रता से संभालना. ஹல்லேலூயா. हालेलुया. அதனால தான் எப்பொழுதும் உன் வஸ்திரம் வெண்மையாகவும், வெண்மை பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. जो है पवित्रता को बताता है. எண்ணெய் அபிஷேகர் நிறைவை குறிக்கிறது. லேவிய ராகத்தில் வாஸ்தவம் இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? திரும்ப வாசிங்க. லேவிய ராகமோ 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
ஹல்லேலூயா. हालेलुया। பார்த்தீங்களா, அவனுடைய தேவனுடைய அபிஷேக கிரீடம். सो परमेश्वर का जो अभिषेक का जो मुकुट जो है, கிரீடம் என்று சொல்லும்போது ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:11 வாசிங்க. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:13. रेवलेशन 2:13। இல்லை ஒரு நிமிஷம், அந்த 11 வாசிங்க. ஹல்லேலூயா. हालेलुया। ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. जीवन का मुकुट। அந்த கிரீடம் எப்போ கடைசி அந்த நியாயத்தீர்ப்புல நாளில் இந்த கல்யாண வீட்டுக்கு போகக்கூடியவர்களுக்கு அந்த கிரீடம் தரிப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. जो विवाह के घर में जाने वाले को मुकुट दिया जाएगा। அதனால தான் உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, இதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த வசனம் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு, இதைத்தான் சொல்ல வந்தேன். ஹல்லேலூயா. ஆமென். உன் கிரீடத்தை ஒருவனும் அதே உச்சரிப்புல தான் லேவியர் ரகத்தில் பார்த்தோம். எப்படி உன் தலைமேல் எண்ணெயும் கிரீடமும் இருக்கா. அந்த பழையற்பாட்டு காலத்தில் தேவன் ஒரு சிலரோடு பேசும்போது அது எல்லாமே அந்த காரியத்தை ஒத்து தான் புதிய பாட்டு பரிசுத்தவான்களும் பேசிக்கிட்டே போவாங்க. அதை ஆழமாக தியானித்தா அது ஆவிக்குரிய கருத்தில் அது அமைஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ உனக்கு உள்ளதை அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2:25 வாசிங்க. रेवलेशन 2:25 को पढ़ेंगे। ஹல்லேலூயா. உனக்கு உள்ளதை நான் வரவும் பற்றிக் கொண்டிரு. உனக்கு உள்ளதுனா என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை. जो तुझे दिया ஹல்லேலூயா. उद्धार का वस्त्र। ஒருவனை உரிந்த இடம் கொடுத்து உரிய இடம் கொடுத்துறாத. ஒருவனையும் உரிந்திட இடம் கொடுத்துறாத. किसी को जो இதுக்கு உதாரணம் ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 3:10 ஆதாம் ஏவாள். उत्पत्ति 3:10 को पढ़ेंगे। जेनेसिस 3:10। வாசிங்க அதை மாத்திரம் 10. ஹல்லேலூயா. போதும், தேவனுடைய சத்தத்தை கேட்டான், ஆனால் நிர்வாணியா இருக்கிறான் என்று உணர்ந்து சொன்னான். அவனே சொன்னான் தான் நிர்வாணி என்று. परमेश्वर का आवाज को सुना, लेकिन जो निर्वस्त्रता करके उसे वो जानता था। நிர்வாணி என்று அவனுக்கும் தெரியும். वो ஹல்லேலூயா. वस्त्र के था, उसे पता था। தேவனுக்கும் தெரியும். परमेश्वर को पता था। அப்படி இருந்த போதும் இந்த காரியத்தை சொல்ல வேண்டியது என்ன? இந்த காரியத்தை தான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லி காமிக்க வேண்டியது என்ன? बिना वस्त्र के था करके बोलने का कारण क्या था? இது கர்த்தருக்கும் தெரியும், அவர் நிர்வாணம் தான் இருக்கிறான்னு சொல்லி. ये परमेश्वर को पता था। ஆனால் இதுல ஒரு காரியம் வெளிப்படுது. लेकिन इसमें एक बात है, அவனுக்கு கொடுத்த மகிமை. ஆமென். நமக்கு எப்படி ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டதோ அப்படி ஆதாமுக்கு மகிமையின் வஸ்திரம், மகிமையினால் க்ளோரி மூடி இருந்தது. जैसे हमको जो है ऐसे उद्धार दिया, ऐसे आदम को जो है महिमा से भरा हुआ था। பாவம் செய்து उसे पाप करके, பாவத்தின் வந்த விளைவு காரணத்தினால் पाप का जो प्रतिफल के द्वारा जो है அவன் அதை இழந்து போனான். उसे जो है वो खो दिया। ஹல்லேலூயா. हालेलुया। இழந்து போனான். वो जो है से खो दिया। இழந்து போக நேரிட்டது. तो खोने का एक समय आया। ஹல்லேலூயா. हालेलुया। அதைத்தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். वही जो परमेश्वर आज हमसे, அப்ப அவன் எப்படி காணப்பட்டான்? तो कैसे था? நிர்வாணமாய். बिना वस्त्र के था। எப்படிப்பட்ட நிர்வாணம் என்று சொல்லப்படுவது, நார்மலா ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ ஆடை இல்லைன்னா எந்த ஆடை அன்றி இருக்கிறவர்களுக்கு நிர்வாணம், அப்படிதானே? இது நம்ம பூமியில் நம்ம அறிஞ்சது. ஆனால் இங்கே என்ன நிர்வாணம்? அவன் மாம்சபுரகமாகவும் நிர்வாணம் தான் இருக்கான். இன்னொன்று நிர்வாணம் என்ன காணப்படுதுன்னா மகிமை இழந்த நிர்வாணம். महिमा को ஹல்லேலூயா. खो दिया एक हालत, மகிமை இழந்த நிர்வாணம். वो महिमा को खो दिया। அதே போல கர்த்தர் வரக்கூடிய நாள் இது. எப்படி ஆதாமை சந்திக்க வந்தாரோ ஆண்டவரை சந்திக்க பரிதவிச்சு நிக்க கூடாது. ऐसे जो है நமக்கே வெக்கம் உண்டாயிரும். हम खुद शर्मिंदा होंगे। நமக்கே வெக்கம் உண்டாயிரும். हम खुद शर्मिंदा होंगे। தைரியமா நம்ம போக முடியாது. हम बिना डर। ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், इसलिए परमेश्वर कहते हैं நாம் எப்படி இருக்கணும்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை, उद्धार का वस्त्र जो है நாம் கரை தர இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும். बिना दाग के जो है वस्त्र को हम संभालना है। ஏனால்
இது ஒரு கல்யாண வீட்டு நாட்கள் நெருங்கிட்டு, ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் சீக்கிரமா வரப்போகுது. विवाह का जो समारोह जो है वो नजदीक आ गया था, அதனால தான் நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். इसलिए हम जो है तैयारी से रहना है. எப்படிப்பட்ட ஆயத்தம்? किस प्रकार का तैयारी? ஹல்லேலூயா. பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். यहाँ पे प्रेरित पौल एक बात को बोलते हैं. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. दूसरी कोरिन्थियों 12 2 கொரிந்தியர் 11:2. ஹல்லேலூயா. பார்த்தீர்களா, என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாய். கன்னினா யாரு? கன்னியார் திருமணம் முடிக்காதவங்க, அது கன்னி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அப்படி தானே? கல்யாணம்னா எப்படி? அவங்க கரை மற்ற மாதிரி மற்ற சிறுகளை போல கரைப்படாதவர்கள், அதுக்கு அதுதான் கன்னி. ஆமேன். இப்படி இப்படி துப்புரவாக உங்களை எப்படி கழுவி ஒப்பு கொடுத்தங்காரு. அவர் என்ன சொல்றாரு? யாருக்கு ஒப்பு கொடுத்தாராம்? ஒரு யாரு? புருஷன். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்கப்பட்டாச்சு நம்ம. அப்படிதான் அதைத்தான் சொல்றாரு. இப்படி உங்களை ஒரே புருஷனுக்கு நான் ஒப்பு கொடுக்க அவருடைய சத்தியத்தின்படி. ஏன்னா அந்த பவுலுடைய சத்தியத்தின் பிரகாரம் தான் ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கோம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தோம். அப்படி தானே? அதை தான் சொல்கிறார் அவர். அப்படி என் சத்தியத்தின் மித்தம் நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நீங்கள் அவருக்கு யாராக இருக்கும்? எப்படி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியாக இருக்காளோ அப்படி நாம் கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகை போல துப்புரவா அவருடைய ஜனமாய் நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். ஹல்லேலூயா. की तरह हम भी जो मसीह के लिए जो है बिना दाग का. அப்போ இவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம், அதை முழுமை அடையணும். ஆமென். इतना बड़ा सौभाग्य हम पाए, से परिपूर्ण को पाना है. அப்படி இருந்தால்தான் அந்த நாட்கள்ல அந்த திருமண விருந்துக்குள்ள நீங்கள் நானும் போக முடியும். ஹல்லேலூயா. रहेंगे तभी जो विवाह के घर में हम प्रवेश कर पाएंगे. அழுக்கு கோட்டையோட இருப்பமானால் ऐसे हमारे वस्त्र में अगर तो போக முடியாது. ऐसे हम प्रवेश नहीं कर पाएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. போக முடியாது. ऐसे हम जा नहीं पाएंगे. அப்புறம் அங்கே அந்த மத்திய 25:6 சொல்லப்பட்ட கதை தான் நமக்கு நடக்கும். तो मैथ्यू 25:6 में जैसा लिखा है वही होगा. 10 கன்னிகை புறப்பட்டு போனாங்க. ऐसे 10 जो है कुंवारी जो गए थे. வாசிங்க பாப்பாத. போதும். ஹல்லேலூயா. हालेलुया. அந்த அணைந்து போதுங்களா, இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? वो बुझ गया करके उसको क्या चिन्ह है? அனலும் என்று குளிரும் என்று இருக்கலாம் வாழுகிற வாழ்க்கை இருக்கு, லைஃப் ஸ்டைல் இதுதான் அது. वो बिना कोई हालचाल की जो जिंदगी है वो நாளுக்கு நாள் தீமை வாங்கி தான் எரியணும். அப்போ அமையதுக்கு காரணம் அப்போ இங்கே ஏதோ ஊடலப்பம் பண்ணிட்டு இருக்கியே பூமிக்குரிய காரியத்தை பார்த்துக்கிட்டு. कुछ सांसारिक कार्य के जैसे जो है जो बुझ. ஹல்லேலூயா. हालेलुया. அணைய கூடாது. वो नहीं बुझना है. ஹல்லேலூயா. हालेलुया. எப்படி இருக்கணும்? कैसे रहना है? லேவியராகமோ 6:12 வாசிங்க. लेविटिकस 6:12 को पढ़ेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. சொல்லப்பட்டது பலிபீடத்தை குறித்து சொல்லப்பட்டாலும் கூட जो वेदी करके कहा गया है फिर भी பலிபீடமும் அப்படி இருக்கணும், நாமும் எப்படி இருக்கணும்? அபிஷேக நிறைவோடு இருக்கணும். ஹல்லேலூயா. हम भी जो है ऐसे अभिषेक से ஆவின் அனலா இருக்கணும். ஹல்லேலூயா. भरा होना होता है. அது அழுக்கு ஒட்டாது. तभी जो ஹல்லேலூயா. दाग हम पर नहीं लगेगा. நம்ம அழுக்கா இருந்தா हम अगर मैले रहेंगे என்ன செய்வோம்? क्या करेंगे? வெளிப்படுத்தணும். वाक्य 15 வாசிங்க. 15 को पढ़ेंगे. பார்த்தீங்களா? ஒன்று இரு அல்லது லாயிரு. என்ன ரெண்டு விதத்தை கர்த்தர் தான்.
அவர் இருமையாய்த்து சொல்லாமல் தங்கள் கையிலோடு जब दूल्हा का जो आपको लेके गया, அப்படி வாழும் போது दूल्हा का குணவர் பர்வதம் பலகுறிக்கு தேவ வாசம் பண்ணுகிற அங்க யார் தங்கும் ऐसे परमेश्वर के समय में ठहरेगा, யாரெல்லாம் அலோட் பண்ணுவார் ऐसे किसको अनुमति होगा? ரட்சிப்பின் வஸ்திரம் उद्धार का जो वस्त्र है, காத்துக்கொள் जिन को संभाल के रखा, தங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொண்டவர் जो उद्धार के वस्त्र को जिसने संभाला, அல்லேலூயா. हालेलुया। இதத்தான் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் வசனத்துல பவுல் இதை சொல்லுவார். அதை வாசிங்க தெரிய வரும். 2 Timothy 7 பாத்தீங்களா நீ அதுக்கப்புறம் அந்நாளில் பாருங்க, ஆளில் எனக்கு தந்தருள்வார். அந்நாள் தான் எந்நாள்? ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண நாள். அல்லேலூயா. के घर का அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு தகுதியாய் இப்பவே ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. इसे अगर पाना है तो हम तैयार हैं। ஏன்னா கர்த்தருடைய ஆட்டுக்குட்டியாருடைய நெருங்கி விட்டது. परमेश्वर का காலம் செல்லாது, अभी समय नहीं है, மிக சமீபம். बहुत निकट है। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் அவர் வரவும் நான் கொஞ்சம் என்ன வாங்கிட்டு வரேன் இப்படிலாம் நடக்காது. அல்லேலூயா. சில சமயத்தில் கல்யாண வீட்டுக்காரர்கள் பசு விட்டுருப்பாங்க. எப்படி சில எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு சொல்லுதேன். பசு விட்டுருப்பாங்க. காமராஜர் ஸ்கூல்கிட்ட கரெக்டாக 10 வரும். கரெக்டாக 10 மணிக்கு நீங்கள் வரலன்னா பசு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களேன். இங்கே 10:20 ஆகிட்டு அப்போ இல்லை கொஞ்சம் நிற்க சொல்லுங்க, புறப்பட்டு வாரேன். என்ன செய்வாங்க? பசு நிற்க மாட்டாங்க. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்லுதேன், பசு போயிடும். நீங்கள் நினச்சிருப்பிய கொஞ்சம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கிட்டு மாற்றிக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி, அது பசு எங்கே முள்ளண்டு பிரிச்சு கீழே போய் லெஃப்ட் அடிச்சுட்டு இருப்பான். நீங்கள் இங்கே நிற்பிய. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பசு சாதாரண பூமியில் நடக்கிற இந்த கல்யாண வீட்டு பசையை பிடிக்க அதில் பயணிக்க ஆயத்தமில்லாதவர்கள் இயேசுடைய வருகையில் எப்படி ஆயத்தப்பட்டு போவேன். அல்லேலூயா. இதெல்லாம் இதெல்லாம் சொல்ல उदाहरण के तौर पे बोला गया है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் ஆண்டவர் எப்பவுமே இருந்தாங்க யோவான் காலத்திலிருந்து, யோவான் ஸ்தானம் காலத்திலிருந்து பிரசங்கம் பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கம் லூக்கா அதிகாரத்தில் வாசிக்கும் 1 அதிகாரம் 15 வசனத்தில் முதல் பிரசங்கம் தொடங்கும் போதே பரலோக ராஜ்யம் சமீபமாயிற்றுன்னு சொல்லி தான் எச்சரித்து தொடங்குகிறார் பிரசங்கமே. அல்லேலூயா. परमेश्वर का राज्य निकट है। वासिंगे लूक 1:15 லூக்கா 1:15 சரிம்மா. 1:15 அப்போ மார்க் 1:15 மார்க் 1:15 ஜீசஸ் मार्क 1:15 மார்க் 1 அதான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருந்தபோதே அவர் பிரசங்கம். அல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இது என்ன காலம் சொல்லுங்க? அதோட ஒரு படி மேலே போய் பவுல் சொல்வார். அதுதான் 1 year 10 ஆமென் 11 வாசிங்க. முடிவு காலத்தை. அல்லேலூயா. முடிவு காலத்தில் நீங்கள் நான் வாழுகிறோம். அல்லேலூயா. முடிவு காலம் अंत का समय। தேவ ஜனமே परमेश्वर के लोगों நாம் हम जो सावधानी से நாம் விழித்திராவிட்டால், हम अगर जागरण नहीं रहेंगे, எஜமான் வரும்போது तो स्वामी விழித்திருக்க ஊழியக்காரன் பாக்கியவான். तो स्वामी आएगा, जो सेवक जागा है விழித்திருக்கிற ஊழியக்காரன் பாக்கியவான். जो जागा हुआ सेवक है எஜமான் வரும்போது விழித்திருக்கிற சபை பால மனவாட்டியாய் காணப்படும். स्वामी के आगमन में जो अगर जो जागा रहेगा वो धन्य है, वो जाएगा. அந்த நாள் வந்துட்டு, वो समय निकट आ गया है, மிக சமீபம்.
बहुत ही निकट है, உங்கள் மீட்பு சமீபமா இருக்கிறது. हमारा जो उद्धार जो है निकट है, நிமிர்ந்து பாருங்கள், उसे உங்கள் जो தலையை உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. हालेलुया, இந்த கல்யாண வீட்டுக்கு நீங்கள் நானும் பிரவேசிக்கக்கூடியவர்கள். जो विवाह के समय यहाँ पर हम जो है जाना है, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை हमको दिया गया उद्धार का जो वस्त्र है, கரைத்தர இல்லாமல் बिना दाग के காத்துக்கொள்ள வேண்டும். संभाल के रखना है, ஹல்லேலூயா. இல்லைன்னா உழுக்க போக முடியாது. वरना हम प्रवेश नहीं कर पाएंगे. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला அவர் है, கிருபை என்றும் உள்ளது. उनकी करुणा सदा की है. உன்னத பாட்டின் புஸ்தகம் श्रेष्ठ हालेलुया की पुस्तक 5 அதிகாரம் 3 வசனத்தை வாசிங்க. 5:3 को पढ़ेंगे. அங்க பாருங்க, நான் கழுவுனதை வாசிங்க. ரைட். ஹல்லேலூயா. சரி, இப்போ இதுல இருந்து ஒரு பாடம் கற்பிக்கணும். ஆமென். நம்ம கற்று इससे एक बात सीखने को मिलता है. வஸ்திரத்தை கலத்தி போட்டேன். இது எது அடையாளம் தெரியுமா? பழைய பாவ மனுஷர் கமலா அதை கலைந்து போட்டாச்சு. ஹல்லேலூயா. उसे वस्त्र को उतार दिया, इसका मतलब है जो पुराना जिंदगी में दिया, திரும்ப அந்த சுபாவம் எனக்குள்ள வரக்கூடாது. दोबारा ये स्वभाव नहीं आना है. அதுக்கப்புறம் அது அப்படின்னா கழுவப்பட்டாச்சு. அது நம்ம திரும்ப படிங்க சிஸ்டர், படிங்க. என் வஸ்திரத்தை கலைத்தி போட்டேன். சரிங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் யாருக்குனே அறிக்கை செய்து பாவத்தை விட்டாச்சு. அதை அப்படித்தானே? பழைய மனுஷன் செத்துட்டான், அடக்கம் பண்ணியாச்சு. திரும்ப அவன் நமக்குள்ள வந்து கிரியை செய்துக்கு எப்படி நான் விடுவேன்? இல்லைன்னா அதே திரும்ப அதே பாவத்தை நான் எப்படி செய்வேன்? நான் கலத்தி போட்டேன், கழுவப்பட்டேன். கழுவப்பட்டது அடையாளம் என்ன? அது வெளிப்படுத்தின விசேஷம். ஆமென், தோத்திரம். அதுல 7 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே துவைத்து வெளுக்கப்பட்ட நீங்கள், நானும் நீங்களும் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் வெளுக்கப்பட்டிருக்கோம். அதனால தான் கழுவப்பட்டேன். ஹல்லேலூயா. हालेलुया. இது மறந்து வாழக்கூடாது. इसे भूल के हमें नहीं, கழுவப்பட்டதை மறந்து வாழக்கூடாது. हम जो साफ किए गए करके नहीं भूलना. ஹல்லேலூயா. हालेलुया. அவருடைய இரத்தத்தினாலே उनके लहू के द्वारा. திரும்ப நான் எப்படி, திரும்ப படிங்க. பதையெல்லாம் பாதங்களே ஆக மொத்தம் நம் பரிசுத்தம் அடைஞ்சாச்சு. ஹல்லேலூயா. पवित्र हो चुके हैं. பாதம் முதல் கொண்டு எல்லாம் டோட்டல் கம்ப்ளீட் கிளீன் வாஷ். ஆமென். துப்பரவா ஆயிட்டோம். ऐसे हम पूरा हो चुके हैं. திரும்ப நான் எப்படி அந்த அசுத்தத்தை எப்படி செய்வேன்? அல்லது திரும்ப நான் அசுத்தமா எப்படி வாழ முடியும்? நான் கழுவப்பட்டுட்டேன். நீங்கள் நானும் கழுவப்பட்டுட்டோம் அவருடைய இரத்தத்தினால். அதனால தான் அதை வாசிங்க. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தம் 7 வெளிப்படுத்தின விசேஷம் 7:13. உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்திலே வெளுத்தவர்கள். ஹல்லேலூயா. हालेलुया. அங்கிகளை ஹல்லேலூயா अपने वस्त्रों को வெளுக்கிறதுக்கு என்ன தேவைப்பட்டது? ऐसे साफ करने के लिए, தன் வெளுக்கிறதுக்கு இயேசுவின் இரத்தம். ऐसे जो है ये यीशु के लहू से. துணியை துவைப்பதற்கு என்ன தேவை? தண்ணி. ऐसे वस्त्रों को தண்ணி धोने के துணியை लिए, துவைக்கும். துணியை அழுக்க நீக்கலாம், அலசி எடுக்கலாம். ऐसे அதுலேயும் சில அழுக்கு போகவும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया. தோற்றுறோம். ஆனா இந்த ரத்தம் கம்ப்ளீட்டா நம்ம என்ன செஞ்சு பழைய பாவத்தை கழுவி துவைத்து வெளுக்கப்பட்டாச்சு. लेकिन ये लहू जो है हमें पूरा साफ அந்த வெளுக்கப்பட்ட தன்மையிலே இருந்துரு. ஹல்லேலூயா. साफ साफ அந்த வெளுக்கப்பட்ட வஸ்திரம் தான் ஆமென் ரட்சிப்பின் வஸ்திரம். ये जो साफ वस्त्र जो है இது நான் வரும் வரையிலும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. तक जो है जो तेरे पास ரட்சிப்பின் வஸ்திரம் வரும் வரையிலும் நீ பற்றி கொண்டிரு. उद्धार के वस्त्र को संभाल के रख. இதை தான் சொல்லுகிறார். यही बोल रहे हैं. ஹல்லேலூயா. हालेलुया. இதை குறித்து நான் சிந்தனை இல்லாமல் இருக்கக்கூடாது, கவலை இல்லாமல் இருக்கக்கூடாது. इसके विषय में बिना चिंता के हमें नहीं, காலம் சமீபம். जो समय बहुत कम. ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணத்துக்கு நீங்கள் நாளும் போக வேண்டுமானால் मेमने के विवाह में अगर आप और हम, சாதாரண காரியம் அல்ல. वो साधारण बात नहीं है. ஐயோ, நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். आप और हम जो है बुलाए गए, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு जो बुलाए के लिए அந்த கல்யாணத்துல நீங்கள் நானும் கட்டாயமாய் போய் சேரணும். उस विवाह में आप और हम जो अवश्य போய் சேரணும். उसे जहाँ पे मिलना है. அவன் பரலோகம் ஒரு தகுதி எதிர்பார்க்கு. तो स्वर्ग जो एक योग्यता देखता है, ரட்சிப்பின் வஸ்திரம் उद्धार के वस्त्र को கரைப்படுத்தாமல் बिना दाग के रखना. ஹல்லேலூயா. हालेलुया. எப்படி இருக்கணுமா?
कैसे रहना है, கரைப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால் எப்படி இருக்கணும்? बिना दाग के रहना तो कैसे रहना है? 1 தெசலோனிக்கர் 5:23 पहली तेसलोनिके 5:23 को पढ़ेंगे। ஆமென். ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் இருக்கா? आत्मा तो शरीर जो ஆ ஆ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பாத்தீங்களா எப்படி குற்றமற்றதாய், பாத்தீங்களா? ऐसे लिखा है ஹல்லேலூயா. में बेदोष, குற்றமற்ற நிலையில் அங்க இருக்கணும். மனசாட்சியில துப்பரவாய், ऐसे जो हमारे मन की गवाही साफ रहे, நான் கழுவுனதை திரும்ப எப்படி நான் அழுக்காக்குவேன்? ऐसे हम साफ किए गए அப்படின்னா நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டாச்சு. ऐसे मैं पवित्र हो चुका हूँ, திரும்ப நான் பாவத்துக்கு எப்படி ऐसे दोबारा திரும்ப நான் உலக வழக்கத்தின்படி வாழுவேன்? நோ. ऐसे नहीं रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। எச்சரிக்கை, ऐसे जो है चेतावनी, துப்பரவாய் வாழ வேண்டும். ऐसे साफ जिंदगी जीना है। ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஒருவரும் அசுத்தப்படுத்தாதபடி, उद्धार के वस्त्र में कोई भी दाग न लगाए। ஒரே தடவை தான் அவர் கழுவிட்டாரு. वो एक ही बार जो है साफ करेंगे। அங்க எபிரியர்ல சொல்லப்பட்ட மாதிரி ஒரே கிறிஸ்துக்குள்ள ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்புக்கு தான் இருப்போம். இந்த திரும்ப திரும்பலாம் துணியை கழுவுன மாதிரி திரும்ப அழுக்காயிட்டு திரும்ப கழுவுங்க வாஷிங் மிஷின், நடக்காது நடக்காது. ஹல்லேலூயா. इसी में एक ही बार मरना है, ஒரு தடவை தான். एक ही बार होगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சொல்லி ஊழியக்காரர் மூலமா எச்சரிப்பாரு, परमेश्वर अपने सेवक के द्वारा चेतावनी देंगे, அது எடுத்துக்கொள்ளுங்க. उसे जो है हम ஹல்லேலூயா. अपनाना है। தேவ தூதன் வரமாட்டான். இதுக்கு स्वर्गदूत इसके लिए नहीं आएगा। எந்த சபையில இருக்கிறீர்களோ அங்க யாரோ ஊழியக்காரரை கொண்டு போதிப்பார். जिस कलेशा में कोई सेवक के द्वारा ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. हालेलुया। கேட்டு நம்ம நடக்கணும். ஆமென். इसे सुन के हम चलना है। வார்த்தை என்ன செய்யணுமா? கரைத்தரை இல்லாமல் காத்துக்கொள்ளணும். ஆமென். वस्त्र को जो है बिना दाग के जो है, ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ வெளிப்படுத்தின விசேஷம், ஹல்லேலூயா, 14:4-5 வாசிங்க. रेवलेशन 14:4-5 को पढ़ेंगे। ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, போதும். ஹல்லேலூயா. हालेलुया। இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? यहाँ क्या बोला गया है? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாமலும், அப்படிதான் இருக்கு. ஸ்திரீகளால், இவர்கள் யார்? இவர்கள் யார்? அடையாளம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ये लोग कौन करके कहा गया है? இவர்களை அடையாளம் காட்டுது மத்தேயு 19:12 வசனத்தை வாசிங்க. मैथ्यू 19:12 को पढ़ेंगे। இவர்கள் யார்? ஹல்லேலூயா. வரீங்க அதான். ம் ம் பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் எவர்கள் தேவனுடைய அனுமதியோடு ஊழிய அன்னகரா இருக்கிறார்களோ, திருமணம் முடிக்காம, அவர்கள்தான் ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள். இவர்கள் வரிசையில் இருப்பாங்களாம். ஹல்லேலூயா. சரி, அப்போ கல்யாணம் முடிச்சவங்க, जिसका विवाह हुआ है वो, அப்போ அவங்களுக்கு சீட் இல்லையா? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது வேற. ஹல்லேலூயா. हालेलुया। இது அவசியம். ஆனால் கர்த்தர் வரும்போது, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் வரக்கூடிய அந்த நாட்களிலே நீங்கள் கல்யாணம் முடித்தாலும் சரி, அன்னகரம் இருந்தாலும் சரி, ஆனால் அந்த நாட்களிலே ஆயத்தமுள்ளவர்களாய் கரையில் அவருக்கு முன்பாக காணப்பட வேண்டும். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு யார் பாத்திரவான்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் போவார்கள். ஹல்லேலூயா. हम बिना दाग के से रहना है। ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். हालेलुया। அங்கே சொல்லப்பட்டது மாதிரி ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் சொன்னா அவ்வளவுதான். கல்யாணம் ஒண்ணு வேண்டாம், எல்லாரும் அன்னகரா இருக்கு. ஹல்லேலூயா. அப்படி அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி இல்லாததுக்கு அர்த்தம், சில மனிதர்களை கர்த்தர் பரலோகமே அப்படி, உதாரணத்துக்கு பெருக்குமான் சையா எடுத்துக்கலாம். ஹல்லேலூயா. பெருக்குமான் சையா எடுத்துக்கலாம். ஆமென். இப்படி மறைமுகமாய் நமக்கு தெரியாதவர்கள் உண்மையா இருக்காங்க. ஆமென். ऐसे कुछ लोग सत्य है, கரைத்தரை இல்லாமல்.
बिना दाग के। கர்த்தர் வரும்போது ஆமென் परमेश्वर के आगमन में இதுல ஒரு சிலர் பெருக்கு மனசை போய் நம்மளும் இருந்துடணும். எப்படி அந்த வரம் பெற்றவர்கள் தவிர வேறாத அங்கீகரிக்க மாட்டான், இருக்க முடியாது. அவர்களை பார்த்து ஓடி ஒரு குறிப்பிட்ட காலம் இருப்பான், திரும்ப என்ன செய்வான், சொல்லாம புரியாம கல்யாணம் முடிச்சு ஐயா என்ன செய்யணும் வந்து நிற்பான். இப்படி இருக்கு. அல்லேலூயா. அது செய்யக்கூடாது. பவுல் என்ன சொல்றாரு, திருமணம் முடிச்சு தான் ஊழியம் செய்யணும். அவன் தான் சபையை நடத்த முடியும். அல்லேலூயா. ஆனால் அந்த திருமணம் எப்படி இருக்கணுமா? அல்லேலூயா. எபிரியர் 13:4 வாசிங்க. விவாகம் அல்லேலூயா. அப்படின்னு என்ன புரியுதா? विवाह में छल कपट ना हो करके ऐसा बताया गया. விவாகம் அசூசி படாமல் இருக்கணும்னு என்ன அர்த்தம்? ஒன்று இப்போ ஒரு கதை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கட்டும் இல்லை உலகத்தெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தான். அதில் விசேஷமாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம்னா அல்லேலூயா. திருமணம் அந்தந்த வயசில் தாய் தாப்பன் முடிச்சு வைப்பாங்க, அப்படி தானே? அல்லேலூயா. கர்த்தர் முடிச்சு வைப்பார், அது அவசியம். ஆனால் சில சமயத்தில் அநேக பிள்ளைகளுக்கு அதாவது நடக்கிறத சொல்லுதே, திருமணம் முடிப்பதற்கு முன்னே கர்த்தருக்கு தாய் தப்பனுக்கும் தெரியாத வகையில் வேற சேட்டை பண்ணிக்கிட்டு அசுத்தப்படுத்திக்கிட்டு அலையக்கூடாது. அது அப்படி நம்ம அலைஞ்சிட்டு அப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில் அலைஞ்சிட்டு திரும்ப வந்து கல்யாணம் முடிச்சோம்னா எங்களேன் கல்யாணம் முடிக்க தான் போகிறோம். ஆனால் அது எப்படி இருக்குமா? அது அசுசிப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா. தங்க வாழிய நாட்களில் அதான் கன்னி உள்ள கற்புள்ள ஸ்திரியை அந்த கன்னிகை போல கற்புள்ள நடத்தை திருமணம் வரும் வரைக்கும் உத்தமமாக இருந்து ஒரே புருஷன் பார்த்தீங்களா, ஒரே புருஷன்னா எப்போ தாய் தப்பனால் ஏற்படுத்தப்பட்டு என்னைக்கு நியமிக்கிறார்களோ அந்த ஸ்திரிக்கு அதுதான் புருஷனாக இருக்க முடியும். எப்படி? அல்லேலூயா. அப்படி ஒரே புருஷன். அல்லேலூயா. அதுதான் அதுக்கு பேர் என்ன பேரு? அசுசி படாத இருக்கா இல்லையா? அல்லேலூயா. அப்ப திருமணத்துக்கே இவ்வளவு தெளிவா கர்த்தர் எதிர்பார்க்காரு. எப்படி? அசுசி படாம இருக்கணும். பூமிக்குரிய இந்த திருமணமே இப்படி அசுசிப்படாததாய் சுத்தமா இருக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் எப்படி இருக்கும்? விவரிக்கத்தான் முடியுமா? சொல்லுமா? அங்க போனா எப்படி இருக்கணும்? அசுசிப்படாதவர்களாய் திருமணத்துக்கு போகணும். ஆமென். இங்க அங்கும் பறக்க பார்த்துக்கிட்டு அல்லேலூயா. ஒரு சில ஆவிக்குரிய பிள்ளைகள் அதாவது உலகத்தில் நடக்க சொல்றேன். அல்லேலூயா. பெந்தேகோஸ்தேக்காரி தான், ரட்சிக்கப்பட்டவள் தான், உலகத்தரை போல இருந்துகிட்டு இங்க வந்து வேஷம் போடுது. அல்லேலூயா. கல்யாண நாள் வராத வரைக்கும் தாய் தப்பே சம்மதத்தோடு செய்யாத வரைக்கும் அடங்கி என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயத்தோடு கீழ்ப்படிதலோடு அவருடைய பலத்த கருத்துக்களை அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. அப்பந்தான் நீங்கள் உங்கள் கன்னி பருவத்தை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லனா தீட்டுப்பட்டுரும். அல்லேலூயா. தீட்டுப்பட்டுரும். இப்படி அநேகர் நான் பார்த்திருக்கேன். வெந்தேகாசிக்காரி தான் காதல் பண்ணிட்டு ஆயுது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கும் போது அல்லேலூயா. அது எப்படி? இந்த விவாகம் எப்படி பார்த்திருக்கு? இந்த காரியம் எப்படி கர்த்தரால் வரும்? நீ சொல்லிக்கிட வேண்டியதான். கர்த்தரால் எப்படி வரும்? நான் அதை நம்ப மாட்டேன். எப்ப சொல்லணும்? யாரா இருந்தாலும் நீ யாரையும் பார்க்கல, தேவனுக்கு பயந்து அப்படி சமூகத்தில் நீர் எனக்கு காமிக்காத வரையிலும் அப்படி சொல்லி சபதத்தோடு காத்திருந்து அப்படி சமூகத்தில் கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி காமிச்சு அந்த பெண்ணோ மாப்பிள்ளையோ திருமணம் முடிச்சா அதான் சொல்றதுக்கு தகுதி இருக்கு. இங்கே இல்லாத சேட்டை பண்ணிட்டு உத்தமி புருஷியா வந்துங்க இருக்குது. அல்லேலூயா. அதில் வந்து அந்த திருமண நேரத்திலும் கூட இந்த அறிக்கை செய்யும்போது கூட அந்த உடன்படிக்கை பண்ணும்போது ரொம்ப பேச தெரியாத குழந்தை மாதிரி வெக்கப்படுற மாதிரி பேசுறது.
இல்லாத நாட்டிலையும் பண்ணிட்டு வந்து அந்த நேரத்தில் அப்படிங்கிறது இந்த நடிப்பெல்லாம் ஆகாது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி ஆமாம் நான் நினச்சிக்கிடுவேன் சில ஆட்களை பார்க்கும்போது அங்கே கல்யாண வீட்டில் ஏம்மா இது எப்படியோ மௌனமாக இருக்குது என்ன வர திறப்புன்னு நினச்சிக்கிடுவேன். அல்லேலூயா சோத்திரம். அப்போ அது அசுசியா, அதுக்கு என்ன பேர்? சவுண்ட் இல்லையே. அல்லேலூயா அசுசிப்பட்டது. நல்லா நினச்சிக்காங்க, வேதத்தின்படி தான் நான் பார்க்க முடியும். யாரையும் திருப்திப்படுத்தவோ யாரும் பேச வேண்டாம். சத்தியத்தின்படியே பேசுங்க, சத்தியத்தின்படியே சொல்லுங்க. सत्य के हिसाब से बोलना है. ஹல்லேலூயா हालेलुया. தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். परमेश्वर देख रहे. இதான் உண்மை. यही सत्य है. ஹல்லேலூயா. हालेलुया. காதல் பண்ணிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில இருந்துட்டு ऐसे परमेश्वर का प्रिय ऐसा चाल चलन से नहीं रहेंगे. பத்திரிக்கையாவில் போடாத, ऐसे போடாத. ऐसे அசுசிப்பட்டது. ऐसे ऐसे दाग लगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஒத்துக்கிடவே மாட்டேனா, ऐसे ऐसे मैं स्वीकार என் பிள்ளையாரும் சரி ஒத்துக்கிட மாட்டேன், போட மாட்டேன். தகுதி मेरे बच्चे क्यों ना हो. வேதம் சத்தியம். ஹல்லேலூயா. ஒரே புருஷனுக்கு, एक ही पति, ஒரே புருஷனுக்கு एक ही पति को நம்ம எல்லாரும் ஒரே हम सब जो हम एक வாக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். हम जो ஹல்லேலூயா. समाधान हुए. அப்படின்னா புருஷன் ஒரு புருஷனுக்கு ஏன் புருஷன் சொல்லப்பட்டிருக்கு? ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்ட பின்பு एक पति के साथ अगर विवाह होता है तो அந்த புருஷனுடைய கட்டளைக்கு, அதாவது நியமத்துக்கு, அவனுடைய பிரமாணத்துக்கு, பிரமாணம்னா அந்த கட்டளைக்கு உள்பட்டு தான் மனைவி என்ன செய்யணும், இருக்கணும். இதான நியமம். इस இதே மாதிரி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் நானும் அவருக்கு அடிமை. அப்படி பிரமாணத்துக்கு நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம். ऐसे परमेश्वर को सौंप दिए तो हम அங்கங்கும் வலது புறம் இடது புறம் சாயக்கூடாது. ऐसे यहाँ யார் திசை திருப்பினாலும் சாயக்கூடாது. कई भी राह नहीं भटकना है. ஒரே புருஷனுக்கு அதை தான் சொல்றாரு. एक ही पति को. அதை வாசிங்க திரும்ப 2 கொரிந்தியர் 11:2. सेकंड कोरिन्थियंस 11:2 को पढ़ेंगे. ஹல்லேலூயா. பாத்தீங்களா, ஒரே புருஷன். एक ही. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த ஒரு புருஷன். ஆமென். यीशु मसीह இவருக்கு நாம் எல்லாரும் हमारे दूल्हा है. யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? மனைவி, हम सब उसके दुल्हन. மனவாட்சி. ஹல்லேலூயா. हालेलुया. கற்புள்ள கன்னிகையாய் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், ஆண்களும் சரி பெண்களும் சரி, எல்லாரும் கற்புள்ள கன்னிகையாய் ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை ஆமென். அப்ப என்ன செய்யணும்? இப்போ ஒரு பொண்ணை அழைக்கிறதுக்கு மாப்பிள்ளை வீட்டில் வராங்கன்னு வைங்களேன். ऐसे दुल्हनी को जब लेके आते हैं கொஞ்சம் தூரம் பொண்ணு வந்து கொஞ்சம் நடந்து போக வேண்டிய வரும். போய்கிட்டு இருக்கும்போதே அவள் அங்கிட்டு கண்ட மணிக்கு பார்த்து கண்டதெல்லாம் போக முடியுமா? அவன் இலக்கு எங்கே? ஒரே புருஷன் நோக்கி எங்கே நியமிக்கப்பட்டிருக்கோ அதை நோக்கி தான் போகணும். ஹல்லேலூயா. இப்படி ஆவிக்குரிய காரியத்திலும் கூட கண்டமணிக்கு எல்லாம் எப்படி உலக பிரகாரமாக பார்த்துக்கிட்டு எப்படி இங்கே நம்ம கர்த்தருக்கும் நாங்கள் உண்மையாக இருக்குன்னு சொன்னால் அது நடக்காது. கதை தீட்டாயிரும். ஹல்லேலூயா. चलन सीधा रहना है. ஆவிக்குரிய ஜீவியம். ஆமென். में इसी चाल चलन रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. அப்போ நாம் என்ன செய்யணும்? மானம் காக்கப்பட என்ன செய்யணும்? ऐसे हमारी इज्जत को बचाने क्या करना है? ஹல்லேலூயா. हालेलुया. வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य 16-15 வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. हालेलुया. பார்த்தீங்களா என்ன சொல்லப்பட்டிருக்கு? தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு மெலித்து கொண்டு தன் வஸ்திரத்தை, அதுதான் ரட்சிப்பு வஸ்திரம். ஹல்லேலூயா. ये जो उद्धार का वस्त्र है, இதை காத்து கொள்ளணும். इसे संभाल के रखना है. அதுதான் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். ये उद्धार का वस्त्र का. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் யாருக்குள்ளலாம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க. उद्धार का वस्त्र किसको दिया गया है? என்ன சொல்ல தோத்திரம் ரட்சிக்கப்பட்ட சொல்ல சவுண்டே வர மாட்டேங்க. எனக்கு தப்பா சொல்லி கொடுக்கணா? எனக்கு ஒன்றும் புரியும். उद्धार पाएंगे उनको. யாருக்கு ரட்சிக்கப்பட்டு ரட்சம் ஒவ்வொருவருக்கும் தரிப்பிக்கப்பட்டிருக்கு. जो उद्धार पे हर एक को दिया ஐயோ गया. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வஸ்திரம் ஒவ்வொருவருக்கும் தரிப்பிக்கப்பட்டிருக்கு. ये वस्त्र ஹல்லேலூயா. हर एक को दिया गया है.
ரட்சிப்பின் வஸ்திரம். उद्धार का वस्त्र. இதை எப்படி காக்கணும்? इसे कैसे மானம் संभालना है? எப்படி மானம் காக்கப்படுவதற்கு சரீரப்பிரகாரமாய் ஆடை நமக்கு தேவையா இருக்கு, அப்படிதானே? நாளிலே அல்லேலூயா நாம் கர்த்தர் வரும்போது அல்லேலூயா நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டுமானால் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தகுதி உடையனாய் அது பரிசுத்தமாய் கரைத்தரை இல்லாதமாய் இருக்கட்டும். அல்லேலூயா. जो है बिना दाग का हमें रखना है. ஆமென். அததான் கர்த்தர் இந்த நாட்கள் எதிர்பார்க்கிறார். ये जो परमेश्वर आज के दिन हमसे देखते हैं. ஆமென். அநேகர் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள யூதா புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. जूड 1:6 को पढ़ेंगे. ஆ ஆ ஒரு நிமிஷம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதி காத்து கொள்ளாம யார்? அது தூதனா? அவன் யார் தெரியுமா? இதுக்கு விளக்கம் எங்க இருக்கு? 2 பேதுரு 4 வாசிங்க. 2 Peter 2:4 को पढ़ेंगे. இவன் தான் யார்? ரிசீவர் காம்லா. இவன் தான் அந்த ஆதி மேன்மை தனக்கு தேவன் கொடுத்திருந்த அந்த மகிமையான இடத்தை இழந்த நிமித்தம் இதை தான் சொல்லப்பட்டிருக்கு. தூதர்களைப் போல ஆதி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆதி மேன்மையை காத்து கொள்ளாதவர்கள் தள்ளப்பட்டான். जो दिया गया महिमा को जिसने संभाला नहीं. இதே போலதான் உங்களுக்கும் எனக்கும் எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அதுதான் நமக்கு என்னது? ஆதி மேன்மை. மேன்மை என்பதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மேன்மை என்ன சொல்லுங்க? महिमा जो है इसका मतलब क्या? மேன்மை. ஐயோ, நீங்களும் நானும் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒப்பு கொடுக்கும்போது பரலோகம் உங்களை பாராட்டிச்சா? லூக்கா 15 அதிகாரம் எடுங்க. லூக்கா ஆமென். லூக்கா 15 அதிகாரம் அதுல 10 வசனம் 7 வசனம் வாசிங்க. லூக்கா 15:10-7. அப்போ அந்த பரலோகத்து பாவி ஒரு அத என்ன பண்றது? லூக்கா 15:7 ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகம் பாத்தீங்கன்னா நீங்க 10 வாசிங்க. அதுல 10 மனதிலும் அவசியமில்லாத 99 நீதிமங்களை குறித்து சந்தோஷம் உண்டாவதை பார்க்கலாம். மனதில் ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். இதுதான் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த ஆதி மேன்மை. அல்லேலூயா. இந்த மேன்மையை கர்த்தர் வருவரையிலும் காத்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த மேன்மையை கர்த்தர் வரையிலும் என்ன செய்யணுமா? காத்து நீங்கள் கொண்டால் பாக்கியவான். அப்படி வருகையில போகலாம். அல்லேலூயா. இதைத்தான் சொல்லுங்க கேள்வி. அல்லேலூயா. இதைத்தான் அங்கே அந்த லூசிபர் சொல்லப்பட்ட அந்த தேவன் தூதன் கம்லா அவனுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆதி மகிமையை அவன் காத்து கொள்ளாதனால அவனுக்கு என்ன சம்பவித்தது? நரகத்தில் தள்ளப்பட்டான். அப்படிதானே? அதே போல நீங்களும் நானும் நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த ஆதி ரட்சிப்பின் மேன்மையை நீங்கள் நானும் காத்து கொள்ளாம இருந்தால் நமக்கு மாறுதான். அல்லேலூயா. இதுதான் யூதா 1:6 விவரிக்கிறது. அப்படி தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத தூதன் அவன் தான். அல்லேலூயா. அதே போல நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதனாலதான் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீங்கள் நானும் காத்துக்கொண்டு ஆயத்தமா இருக்க வேண்டிய நேரம் சமயமும் வந்துவிட்டது. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப கவனம். கர்த்தருடைய நாளானது சமீபித்து விட்டது. மணவாளனாகிய இயேசு வரப்போகிறார். மத்தியாகத்தில் வரப்போகிறார். மணவாட்டி சபையே, எவரை சந்திக்க ஆயத்தமா? எவரை சந்திக்க ஆயத்தமா? எந்த சபையா இருக்கட்டும், மணவாளன் வரும்போது ஆயத்தமுள்ள சபை வெளிப்படுத்தின விசேஷத்துல 22 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்க. மணவாட்டியே வா, ஆவியின் மணவாட்டியே வா என்று சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆவியின் மணவாட்டியே आपकी दुल्हनी வா. तू आजा. பாத்தீங்களா?
அப்ப எவ்வளவு கவனமாய் நாம் இருக்க வேண்டிய ஒரு நாட்கள் வந்துவிட்டது. इतने सावधानी से ஆவியின் மனவாட்டியே வா, आत्मिक दुल्हनी तू आजा, அந்த நாட்கள் வந்துவிட்டது. वो दिन जो आ चुका है, அவரை சந்திக்க நீங்கள் நானும் उसको मिलने का जो आप दिन आ रहा है, ஆயத்தப்பட்டு हम तैयार करके கரை தரை இல்லாமல் बिना दाग बिना दाग நாம் தூய்மையாய் காணப்படுவோம். अब जो है साफ सुथरे पाएंगे. இயேசு அவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु मसीह जल्दी आने वाले. அல்லேலூயா. हालेलुया. சபைகளுக்கு யோவான் மூலமாய் கர்த்தர் சொல்லும் போதே காது உள்ளவன் சொன்னது யாரு? சபைக்கு சொன்னது யாரு? இல்ல இல்ல இல்ல, ஆவியானவர் சொல்லுகிறதை, சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கிறவன். ஆமென். இன்றும் ஆவியானவர் சொல்லுகிறதை சபைக்கு அல்லேலூயா ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. அற்ப மனிதர்களை கொண்டு பேசுவார். அல்லேலூயா. எச்சரிப்பின் சத்தத்தை உணர்ந்து தெளிந்து அல்லேலூயா. சந்தோஷமா நீங்க அந்த கரண்ட பாருங்க, சத்தத்தை எப்படி வளர்ச்சிக்கணும். இது அந்த செய்தியை நல்ல கொடுக்கணும் ஒரு வாஞ்சியோட வந்தேன். அல்லேலூயா. 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 ஆமென். வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரம் ஈடு இணை இல்லாத, அதுக்கு கிரயமே இல்லாத ஒரு மகிமையான வஸ்திரம். ஆமென். அல்லேலூயா. அதனால நாம் வஸ்திரத்தை காக்க வேண்டிய நேரத்தில் வந்தாச்சு. ஆமென். வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால நாம் கவனத்தில் வைத்து அல்லேலூயா கற்புள்ள ஸ்திரீகளை போல கன்னிகையை போல ஆமென் समझदार कन्याओं के जैसा நாம் இருக்க வேண்டும். उनके जैसा रहना है. நாம் எல்லாரும் கண்டிப்பா எங்க போனோம்? போனோம். அப்படிதானே? हम सब अवश्य स्वर्ग राज्य में जाना है. போகணும்னு சொல்லுறோம். அதுக்கு வேண்டிய தகுதி உடையவர்களா இருந்தா தானே போக முடியும், இல்லையா? जाना हम कहते हैं, उसका जो हम तैयारी भी करना है. தகுதி வரும்ல. அதனாலதான் கர்த்தர் பல விதத்தில் எச்சரித்து நமக்கு புத்தி சொல்லுகிறார். ஆயத்தமடைங்க, பரிசுத்தமா இருங்க, நான் வரப்போகிறேன், நினையாத நேரத்தில் வருவேன். அல்லேலூயா. சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. तैयार होकर மத்திய 22 அதிகாரத்திலே 14 வசனம். அழைக்கப்பட்டவர் அநேகர். சிலர் பாத்தீங்களா? நம்ம இப்ப அழைக்கப்பட்டிருக்கோம். நல்ல கிடையாதுங்க, அழைக்கத்தான் பட்டிருக்கோம். ஆனால் தெரிந்து கொள்ளப்படுதல் அந்த நாள்ல தான் தெரியும். ஆமென். அந்த நாளிலே அது அந்த நாளுக்குரிய காரியம். இப்ப சொல்ல முடியாது யாரையும் குறித்து. அல்லேலூயா. சொல்ல முடியாது, அது அந்த நாள்ல தான் தெரியும். அல்லேலூயா. அழைக்கப்பட்டிருக்கோம், அவ்வளவுதான். ரட்சிப்பை பெற்று நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதனாலதான் சொல்றாரு, நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இத பாத்திரவானா நடந்துதான் அங்க போக முடியும். அல்லேலூயா. சும்மாலாம் போக முடியாது. ஏன் போக முடியாது? எல்லாரும் போக முடியுமா? இல்ல. ஏன் தெரியுமா? போக முடியாது. அது எப்படிப்பட்ட இடமா? அதை ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 35 அதிகாரம் 8, 9, 10 அது வாசிங்க, அதை விவரிக்கிறது. அது எப்படிப்பட்ட இடம்? அங்க போக முடியுமா? அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். வீட்டுள்ளவர் அதிலே நடந்து போவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசை விட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டர்களும் அங்கே போவதுமில்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களை அதில் மீட்கப்பட்டவர்கள் நல்ல தெளிவா வேதம் சொல்லுகிறது. மீட்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் தான் அந்த பாதையிலே. அது எப்படிப்பட்ட வழியா? அது மத்தேயு 7:13 அதை குறித்து சொல்லுது. அதை வாசிங்க. அல்லேலூயா. இடுக்கமான வாசல்களாய் பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் மிகவும் விசாலமா இருக்கிறது. இடுக்கமான வாசல். ஆமென். எங்க பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி எப்படிப்பட்டது? இடுக்கமான வாசல் வழி. இடுக்கமான வாசல் வழிக்கு அர்த்தம் என்ன? எப்படி? சின்ன குறுகிய பாதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. பூமியில இருக்கும்போது நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள்
நெருக்கடி மத்தியில, அதாவது கிறிஸ்து நிமித்தம் அந்த நெருக்கடி மத்தியிலும் நம்ம அதை இழந்து போகாம கர்த்தருக்காக சாட்சியாய் நாம் அவன் சகித்துக் கொண்டால், அல்லேலூயா. அதனாலதான் அதை விவரிக்கிறார் பவுல் 2 தீமோத்தேயு 2:12 நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்துக் கொண்டால் ஆளுகை செய்வோம். ஆளுகை எங்க இருக்கு? அல்லேலூயா. பரலோகத்தில. இன்னொன்று பூமியிலும் 1000 வருஷம் அரசாட்சியில, 2லயும் 1000 ஆமென் பரிசுத்தவான்களோடு வரும்போது நீங்களும் வரணும், நானும் போகணும். ராஜாவோடு 1000 அரசாட்சியில நீங்களும் அங்க இருக்கணும், இடம் வரணும். அதான் மெயின். ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் மாயமா எல்லாம் இல்லாம போயிடும். ஆமென். அதனாலதான் இதுக்கு தகுதி உள்ளவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொண்டு அவர் வரும்போது எப்படி இருக்கணுமா? அவர் இருக்கிற வண்ணமாய் நான் அவரை சந்திக்கணும். அல்லேலூயா. அவர் இருக்கிற வண்ணமாய் சந்திக்கணும். அல்லேலூயா. அப்ப அவரை இருக்கிற வண்ணமாய் அவரை சந்திக்க வேண்டிய எப்படி இருப்பாங்க? துப்புரவோடு நீட்ட கிளீனா அப்படியே அவர் சந்திக்கணும். அப்படிதானே? அழுக்கோடு நின்னா அங்க யோசுவா சொன்ன மாதிரி அழுக்கு கொடியா இருக்கிற வெளியே விரட்டு. எப்படி அங்கேயாவது கொஞ்சம் யோசுவாவுக்கு கொஞ்சம் மாத்ததுக்காக ட்ரெஸ் மாத்தி போறதுக்காக கொஞ்சம் டைமிங் இருந்துச்சு. அங்க அந்த அதுவும் கிடைக்காது. தீர்ப்பு ஒண்ணுதான், வெற்றி 1 துண்டு 2. மத்திய 7:23 சொல்லப்பட்டதுதான். அக்கிரமம் செய்ய காரியம் விட்டு அகடுங்கள் உங்களை நானாரியே. இந்த தான் தீர்ப்பு தான் வரும். அதனால என்ன செய்யணும்? இப்பவே ஆயத்தப்பட்டு அவங்களுக்குன்னு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிற என்பதை மறந்துடாங்க நம்ம எல்லாரும். அல்லேலூயா. போதிக்கிற நாங்கள் முதல் கொண்டு ஒவ்வொருவருக்கும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பிரசங்கம் முடிஞ்சா கூட கரண்ட் வருது. எப்படி? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதிரான நன்மைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்ப அதனால தேவ ஜனமாகிய நாம் என்ன செய்யணும்? நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பாதுகாப்பாய். ஆமென். அதனால இனி காலம் செல்லாது, காலமும் சமயமும் செல்லாது. கர்த்தர் வரப்போகிறார். பாருங்க, இப்போ யுத்தத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ யுத்தத்துக்கு இஸ்ரவேலுக்கு சொல்லணுமா? ஆனா இனி தொடங்குற யுத்தம் சொல்றேன், அது பயங்கரமா உலகத்தை குலுக்க போகக்கூடிய ஒரு யுத்தமா இருக்கும். அதுல என்னெல்லாம் சம்பவிக்கிறான்? ஆயத்தம் ஆயிட்டான். இப்போ வம்புக்கு சண்டைக்கு வந்த மாதிரி இப்போ அதுக்குண்டெல்லாம் சோதனை பண்ணியிருக்கான். பாருங்க எங்கேயோ பாருங்க இஸ்ரவேல் தொடர்ச்சி எரியுமே அப்படின்னு சொல்லி. அப்போ இது ரணகாலமாய் மாறப்போகுது. அப்போ இது இப்போ நம்ம அந்த சண்டைக்கும் அதுக்கு ஜனங்கள் நீங்கள் நானும் உணர்ந்து எச்சரிப்பு அடைவதற்கு ஒரு அடையாளமா இருக்காது. அதுக்கு தானே இதை சொல்ல வேண்டிய இருக்கு. அல்லேலூயா. சண்டையை பத்தி நான் பேச வரல. அல்லேலூயா. அதை சொல்லி தான் உங்களை புரிய வைக்க முடியும். அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய வருகை நாளானிலே அது சண்டை எதுக்காக வருமா? அந்த சண்டை எதுக்காக வரும்? எதுக்காக அந்த சண்டை வருமா? ஒரு மலைக்காக. மலை என்ன மலை? தெரியுமா? ஆதியாகமம் 22 வாசிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 22 மலை. அதான் ஆமென். மோரியா மலை. மோரியா மலை. ஏன் மோரியா மலை? அங்கதான் அந்த ஆலயம் கட்டப்படுது. ஆமென். அதான் யாருக்குன்னு இருந்தது. அதனால இதை குறி வச்சு தான் சண்டை வரப்போகுது. ஆமென். அதனாலதான் மலை என்று சொன்னேன். ஆமென். இது ஆபிரகாமுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். 2 சாமுவேல் 3 முதல் வசனத்துல தாவீதுக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தினார். வாசிங்க. ஸ்தோத்திரம். கரண்ட் அடி. இருக்கட்டும். வாசிங்க. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 3 முதல் வசனம். எந்த யுத்தம் வந்தாலும் சரி தேவனுடைய சித்தம் மாத்திரம் தான் நிறைவேறும். தேவனுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறும். எருசலேம் ஆலயம் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதுக்கு வேலை வரும்போது வந்துவிட்டது. தேவனை கட்ட உதவி செய்வார். கர்த்தரை கட்ட உதவி செய்வார்.
இஸ்ரவேலை காப்பாற்றுவார். அப்படி வாக்குத்தத்தத்தை விட்டு ஒரு நாளும் பின்வாங்க மாட்டார். தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். परमेश्वर का वचन पूरा होगा. அந்த காலம் வந்துருச்சு. அல்லேலூயா. समय अब आ चुका है. அதனால இது எல்லாம் நமக்கு ஒரு அடையாளமா இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் இந்த காரியத்தை உங்களுக்கு ஆமென் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னா இப்படி சொல்லி புரிய வச்சா தான் புரியும். ஆமென். அல்லேலூயா. எருசலேம் மொட்டை நம்ம எல்லாம் சொல்லுவோம். எப்படி எதுக்காக சண்டை வருது? தேவாலயத்துக்கு. அதனால தான் இந்த ஆதாரத்தை காமிட்டு. ஆமென். அல்லேலூயா. அது எருசலேம் ஆலயம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இந்த காலம் நெருங்கி விட்டது. समय निकट आ चुका है. தேவனுடைய ஜனமாகிய நாம் परमेश्वर के लोग हम நம் வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் अपने वस्त्रों को जो है साफ रखें. அல்லேலூயா. நாம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்துக்கு ஆயத்தப்பட்டு எப்படி போகணுமா? அல்லேலூயா. யூதா 1 அதிகாரத்தில் 23 வசனம் 24 வாசிங்க. மாம்சத்தலால் வெறுத்து எத்தனை வாசிங்க? 4. அல்லேலூயா. அல்லேலூயா. போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரம் கரைப்படாதபடி தங்களை காத்துக்கொண்டு जो शरीर में जो खुद को जो दाग नहीं लगा पाए. அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் துவைத்து வெளுக்கப்பட்ட வஸ்திரமாய் मेमने के लहू से அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாய் जैसे है वैसे जो நம் மறுரூபம் அடையத்தக்க हम जो रूपांतर அவரை சந்திக்கத்தக்க ஆயத்தமுள்ளவர்களாய் उसे मिलने के लिए जो பாத்திரவான்களாய் उसे जो योग्य होने के लिए குற்றமற்றதாய் बिना दोष के குற்றமற்ற மனசாட்சி உடையவர்களாய் बिना दोष के जो मन साफ रखना அவர் நம்மை பாராட்டத்தக்க हमें जो है हमारी जो प्रशंसा करने के लिए அவர் நம்மை பாராட்டத்தக்க हमें जो प्रशंसा करने के लिए எப்படி பாராட்டுவாராம்? மத்தேயு 7 அதிகாரம் 21 வாசிங்க. என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலகத் தோற்றத்துக்கு முன்னே உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட உங்களுடைய எஜமானுடைய ராஜ்யத்துக்குள் சந்தோஷமாய் பிரவேசிங்கள். मैथ्यू 7:21 को पढ़ेंगे. அல்லேலூயா. हालेलुया. இவர்கள் தான் यही लोग கரைத்தர இல்லாதவர்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுவார். அல்லேலூயா. बिना दाग है उनको देख के परमेश्वर. அதனால காலம் நெருங்கிட்டு நாம் इसलिए समय निकट है. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்பின் வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. हर एक को जो उद्धार का वस्त्र அதை दिया गया கரைத்தர இல்லாமல் उसे बिना दाग நாம் रखे காத்துக்கொள்வோம். संभाले. கர்த்தரே நம்மளால முடியாது. ஆனால் கர்த்தர் லேவியராகத்தில் சொன்ன மாதிரி நானே உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். ஆனால் ஒரு காரியம் அப்போ என்ன செய்யணும்னா அந்த பரிசுத்தத்தை நாடணும், விரும்பணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே तो पवित्रता ही जो परमेश्वर से मांगना है அந்த விருப்பம் நமக்கு இருக்கணும். वो चाहत हम में होना है. நம்ம முயற்சிக்கும் போது கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினால் அப்படி அவரே போல சோதிக்கப்படுவர்களுக்கு அவர் உதவி. அதே மாதிரி பரிசுத்தம் அடைய வேண்டும்ங்கிற விருப்பம் உங்களுக்கு எனக்கு இருக்குமானால் அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. सहायता करेंगे. ஆமென். आमीन. அதை செய்வோம். उसको हम करेंगे. ஆமென். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर में आशीष करेंगे. பெர்க்மன்ஸ் இந்த பாட்டு புத்தகத்தில் கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் அப்படி ஒரு பாட்டு இருக்கும். எடுத்தாங்க. கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திருவோம். அந்த பாட்டு இருக்கான்னு பாருங்க. இருந்தா பாருங்க. எத்தனை 304 தோத்திரம். ஹல்லேலூயா. கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கோணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறா
விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோ. ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். முறுமுறுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். முறுமுறுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ஜீவ வார்த்தை நான் பிடித்து கொண்டு சுடர்களாய் உலகில் ஒளி வீசுவோம். ஜீவ வார்த்தைகள் நாம் பிடித்து கொண்டு சுடர்களாய் உலகில் ஒளி வீசுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். இயேசுவை போல் நாம் இருப்பது, இயேசுவை போல் வருகையிலே இருப்பது போலே அவரை காண். இயேசுவை போல் நான் இயேசுவை போல் வருகையிலே அவர் இருப்பதைப் போல அவரை காண்போம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். குணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். அற்பமான நம் சரீரங்களை மகிமையின் சரீரமாய் மாற்றிடுவார். அற்பமான நம் சரீரங்களை மகிமையின் சரீரமாய் மாற்றிடுவார். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தம் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தமாவோம். கொணலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. वचन को आशीष करें.